புதுசு புதுசாக கருத்துக்கள் வந்துட்டே இருக்கும். இது அனுபவத்தில் பார்த்தவங்க தெரியும். நிறைய பேர் சித்த வேதம் வாங்கி வச்சதோட சரி படிக்கவே மாட்டாங்க. ஏதோ கொஞ்சம் நேரம் வித்த பயிற்சி பண்ணுவாங்க. இது மாதிரி அண்ணா மாதிரியா அங்கங்கே விழா நடத்தக்கூடிய இடங்களுக்கு பயணம் பண்ணுறதும் அப்படி போய் வர்றதுமாவே சில பேர் இருக்கிறாங்க. வேற நம்மளை சந்திக்கிறது பார்த்தீங்கன்னா வயசானவங்களாக இருப்பாங்க. எனக்கு வித்தியில் எனக்கு சிலது சரியாக புரிய மாட்டேங்குது, நிச்சயம் வர மாட்டேங்குது, எனக்கு சொல்லிக் கொடுங்கலாம் கேட்பாங்க. நமக்கு அவங்கள பார்க்கும்போது பாவமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தரை போய் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு என்னையோ இல்லை சொக்கலிங்க அண்ணாவையோ இல்லை கருசாமி அண்ணாவையோ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுக்குள்ளே தான் கேட்கணும். அடங்கிய மனமே சத்குருன்னு சாமி சொல்லியிருக்காங்க. எங்களால் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும்னா உங்களாலேயும் உங்களுக்கான பதிலை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் தேடலை, நாங்கள் தேடி இருக்கிறோம். இவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. ஆகையினால குருமான வரைக்கும் சித்த வித்தியார்த்திகள் மற்றவங்கள்ட்ட போய் அறிவுரை கேட்குறதையோ நான் இப்படி பண்ணுறேன் எனக்கு என்ன கிடைக்குங்கிற மாதிரி கேட்குறதையோ தவிர்த்துருங்க. ஏன்னா அவங்க உங்களை தவற வழிகாட்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. சொல்லப்போனால் நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் நான் பேசுகிற மாதிரி ஆகிப்போம். அவ்வளோ இருக்கிறதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, சுவாமி மேலே விசுவாசம் வைங்க. வித்தை பயிற்சி பண்ணுறதுல முழுமையான புரிதலோட பயிற்சி பண்ணுங்க. இதை ஒரு சாதாரண விளக்கமாக நம்ம சொல்லலாம். நம்ம பாதி வழியாக போயிட்டு இருக்கிறோம். வேலி அடைப்புக்கு பக்கத்தில் ஒரு மாமரத்தோப்பு, இப்போ லிங்கவாடி பாலமேடு பக்கம்னா மாமரங்கள் இருக்குது. மரம் கொஞ்சம் உயரமாக இருக்குன்னு வச்சுக்குவோம். இவரால் எட்டி பிடிக்க முடியாத உயரமாக இருக்குது. இவருக்கு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இவர் என்ன செய்வார்? வீதியில் கிடக்கிற கல்லெடுத்து எறிவார், மாங்காய் விடாது. மறுபடியும் ஒரு கல்லெடுத்து எறிவார், மாங்காய் விடாது. 10 கல் இருந்தாலும் விடாது.